1972 இந்த கருத்தை சொன்னாங்க. நம்ம எப்போ பட்டியலிருந்து வெளியேறணுமோ அப்போதான் நம்ம முன்னேற முடியும்னு நான் அந்த காலத்திலே சொன்னேன். ஒரு பொட்டிக்கடையை கூட வச்சு பிடிச்சிடலாம். கவர்மெண்ட் வேலைக்கு பின்னாடி நம்ம பிச்சைக்கார மாதிரி எதுக்கு ஆரம்பிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்திலே சொன்னேன். அப்போ எல்லாமே என்ன சொன்னாங்க, நீ என்ன படித்த முட்டாளாக இருப்பேன்றேன். எல்லாம் சொன்னாங்க, என்ன படித்த முட்டாளாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ எல்லாமே என்ன ரொம்ப புகழ்றாங்க. நீ சொன்னது உண்மை, 100% உண்மை அப்படின்னு எல்லாமே இப்போ சொல்கிறாங்க. இப்போ நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து தேனி ஐடிஐயில் ரேடியோ அண்ட் டிவி மெக்கானிக் படித்தேன். தேனி ஐடிஐயில் ரேடியோ அண்ட் டிவி மெக்கானிக் படித்தேன். எங்கள் சொந்த ஊர் வந்து கம்பத்தில் ரேடியோ கடையெல்லாம் போட்டிருந்தேன். அப்புறம் இடையில பிலாய் ஸ்டீல் பிளான்ட், மத்திய பிரதேசத்தில் பிலாய் ஸ்டீல் பிளான்ட்னு ஒரு இரும்பு ஆலை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு செயல்னு சொல்லுவாங்க, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அங்கே நான் பேப்பரை பார்த்து அப்ளை பண்ணி அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணேன். அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணால் போன உடனே எல்லாருக்குமே குவார்ட்டர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அங்கே குவார்ட்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் எங்கேயாவது ஒரு வீடு, வாடகை வீடு எடுத்து தான் போய் நான் தங்கணும். அப்படி அது வந்து இந்திய நாடு, இந்தியா சுத்தமாக தெரியாது. அப்படி இருந்தோம். ஒரு ஃப்ரெண்டுகள் கூட ஒருத்தர் வந்தார், வீடு வாடகைக்கு எடுக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்போ வீடு வாடகைக்கு எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, அப்போ ஜாதி கொண்டாங்க. நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. அங்கேயும் ஜாதி வெறி இருக்குது. நான் எஸ்சி எஸ்டின்னு சொன்னால் வீடு கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படி அங்கேயும் ஜாதி வெறி இருக்குது. இருந்தாலும் நாங்கள் என்ன சொன்னோம், அம்லோக் மதராசியை அப்படின்னு சொன்னேன். மதராசின்னா என்ன ஜாதின்னு சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்ல ஒரு வீடு கொடுத்தாங்க. வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தோம். அங்கே நான் போனதுலேருந்து தமிழ்காரங்களவே பார்க்க முடியலை. ஏன்னா கண்ணக்கடி காட்டில் விட்டது மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் மொழி பிரச்சனைக்கு வரேங்க, மொழி பிரச்சனைக்கு வரேன். இப்போ என் கூட ஒரு எப்படி ஒரு 9 பேர் செலக்ட் ஆகி நாங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணுறோம். நான் ஒருத்தருக்கு தான் அங்கே ஹிந்தி தெரியாது. மற்ற கூட வந்தவங்க எல்லாருமே தெலுங்குக்காரன் இருக்கான், மலையாளக்காரன் இருக்கான், கன்னடத்துக்கு வந்தவங்க இருக்கான், பெங்காலி இருக்கான், எல்லாமே ஹிந்தி பேசுகிறாங்க. ஏன்னா அங்கே வந்து எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஹிந்தி சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. நான் அங்கே போனது பிறகு தமிழ்காரங்களை பார்க்கவே முடியல. ஏன்னா கண்ணக்கடி காட்டில் விட்டது தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் இடையில தீபாவளி வந்துச்சு. தீபாவளி வரும்போது எங்கே வந்தாலும் வேட்டு போடுவாங்க. சிவகாசி வேட்டு வெடிச்சுன்னா எல்லா இடத்துலையும் தமிழ் பேப்பராக செதறி கிடக்குது. அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேங்க. சிவகாசி வேட்டு வெடிச்சு எங்கே பார்த்தாலும் தமிழ் பேப்பராக கிடக்குது. அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். எங்கள் தமிழ் செதறி கிடக்குது, எங்கே பார்த்தாலும் தமிழாக இருக்கு, நான் சந்தோஷப்பட்டேன். இந்த மொழின்றது ரொம்ப பெரிய பிரச்சனை. என்ன மாதிரி வெளியில் போய் வந்தாலும் தெரியும். இங்கே உள்ளவங்க ஆட்சி செய்கிறவங்க மொழியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அவங்க நடத்துகிற ஸ்கூல்களில் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் நடத்துகிற ஸ்கூல்களில் நம்ம மாதிரி அப்ராணியை ஹிந்தியை படிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன்? அதுக்கு பின்னாடி அரசியல் என்னன்னு சொல்கிறது. கடைசியில் நான் ஒரு சின்ன குட்டிக்காக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு எல்லாருக்குமே போர் அடிச்சிருந்தோம், அதனால் ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஆடு தன்னோட குட்டிகளோட காடுகளில் புல் மேய்கிறதுக்காக காடுகளுக்கு போயிருக்கு. அப்படி போயிருக்கும்போது ஒரு சிங்கம் அந்த ஆட்டை நோக்கி அந்த ஆட்டை வேட்டையாடுறதுக்காக பாயுது. சிங்கத்துக்கு அந்த ஆட்டுக்குட்டி ஆடு மேலே பாயுது. அந்த சிங்கமும் பெண் சிங்கம் அது நிறமாசமாக இருக்குது. இந்த ஆடு வந்து அந்த சிங்கத்தோட போராடி அந்த கொம்பு வகுத்துல பட்டு சிங்கம் வகுல கிழிஞ்சு சிங்கம் இறந்துருக்கு. அந்த பெண் சிங்கம் மாசமாக இருந்துச்சு. அதுல இருந்த குட்டி வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து அது உயிர் போச்சுச்சு. அவர் அம்மா செத்துச்சு. அந்த சிங்கக்குட்டி மற்ற ஆட்டுக்குட்டிகளோட அதுவும் ஆட்டுக்குட்டியை கத்துறது மாதிரியே கத்திக்கிட்டு பால் குடிச்சுக்கிட்டு ஆட்டுக்குட்டி பால் குடிச்சுட்டு அதுவும் வளர்ந்து அதுவும் பெருசாயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் அந்த காட்டில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சிங்கம் எங்கேயோ ஒரு கத்தனை வருது. சிங்கம் கட்சிக்குதுன்னா காடே அழுகுது. எல்லா மிருகங்களும் பயந்து ஓடுது.